Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நாம இப்போ என்ன பார்க்க போறோம்னா செகண்ட் பார்ட் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்ட் பேஸ் எப்படி பண்றதுன்னு பார்ட் 1ல நான் போட்டுட்டேன். இப்போ செகண்ட் பார்ட் என்னன்னா நம்ம அந்த மினி கூடைக்கு ரன்னிங் வயர் வச்சு நாம எப்படி சுற்றி வந்து கம்ப்ளீட் பண்ணுறது பார்க்க போகிறோம். ஸோ ரன்னிங் ஒயர் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு ஒரு சின்ன 1/2 இன்ச்சு ஒயர் விட்டுட்டு நீங்கள் பின்ன ஆரம்பிச்சிடலாம். எந்த இடத்துலேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம நார்மல் முடிச்சு தான் போடுறோம். ஸோ நார்மல் முடிச்சு நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. அதே போல் நம்ம ஒரு 1/2 இன்ச்சு வந்து நீங்கள் அந்த ஒயர் விட்டுட்டு ரன்னிங் ஒயர் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அது செலக்ட் பண்ணி ஃபுல்லாகவே நம்ம ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஸோ நீங்கள் சுற்றி பின்னும்போது ஒயர் எதுவும் மிஸ் பண்ணிடாமல் பின்னுங்க. ஏன்னா வந்து நடுவில் கிராஸாக அந்த ஒயர் வந்துட்டுருக்கு. உங்களுக்கு தெரியும் பிங்க் எல்லோ சொல்லிட்டு ரெண்டும் மிக்ஸ் பண்ணி ஒயர் வருது. பின்னும்போது நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒயர் தான் எடுக்கிறீங்களான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு பின்னிட்டு வாங்க. சப்போஸ் நீங்கள் ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நீங்கள் அது என்ன சொல்கிறது பின்னெல்லாம் முடிச்செல்லாம் உட்குற மாதிரி இருக்கும். அதனால் ஃபுல்லாக பின்னும்போது நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒயர் பின்னுறீங்களான்னு செக் பண்ணிவிட்டு ஒவ்வொரு முடிச்சும் போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு லைன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த மிஸ் ஆக சான்ஸ் இருக்குது. அடுத்த லைனில் பின்னும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒயர் நேராக வந்துடும். ப்ராப்ளம் இருக்காது. அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு லைன் மட்டும் பின்னும்போது கொஞ்சம் கவனித்து நெக்ஸ்ட்டு ஒயர் தான் எடுக்கிறீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒயர் முடிக்கும்போது எப்படி முடிக்கணும்னு காமிக்கிறேன். நான் இந்த கூடையில் வந்து லேடர் முடிச்சு தான் போட போகிறேன். லேடர் முடிச்சுன்னா அந்த ஏணி முடிச்சு, அதாவது எண்டு பண்ணும்போது எங்கே ஆரம்பித்தோமோ அங்கே தான் முடிக்க போகிறோம். அப்போ தான் உங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா அழகாக ஈக்குவலாக இருக்கும். ஸோ நான் முடிக்கும் போது எப்படி முடிக்கணும்னு காமிக்கிறேன். அது வரைக்கும் அந்த முடிச்சு போடுறத பார்த்துட்டே வாங்க.
இப்போ நம்ம வந்து முடிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இப்போ என்ன பண்ணணும்னா, எப்பவும் போல் நம்ம அந்த ஸ்டார்ட் பண்ண அந்த சின்ன ஒரு பிட் ஒயர் விட்டுருக்குறோம் இல்லையா, அந்த எல்லோ கலர் ஒயர் வந்து நீங்கள் வந்து எந்த அளவுக்கு ஈஸியோ அந்த அளவுக்கு வந்து அடிகளை வந்து நீங்கள் இது போல் கோர்த்து விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து முடிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா சில டைம் கன்ஃபியூஸ் ஆகும் 2 ஒயர் இருந்தால். சரி, நீங்கள் இது போல் கோர்த்து வந்து அந்த முடிச்சு அழகாக போட்டுடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, எப்பவும் போல் எல்லா வீடியோவும் சொல்கிற மாதிரி அந்த முடிச்சு வந்து கொஞ்சம் இது போல் மேலேருந்து கீழே தள்ளி லூஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த பக்கமும் தள்ளினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த முடிச்சு ஃபுல்லாகவே லூஸ் ஆகிடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ரன்னிங் ஒயர் வந்து உள்பக்கமாக மடித்து அந்த லூப்பில் விட்டுட்டு மேல் பக்கம் போகிற ஒயரையும் இது உள்ளே விட்டு இழுத்திங்கன்னா அந்த முடிச்சு வந்து பழைய முடிச்சுக்கு மேலே வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணி ரன்னிங் ஒயரையும் மேலே போகிற ஒயரையும் இழுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒயராக செட் ஆகிடுங்க பாருங்கள். ஸோ இது வந்து நான் ஸ்லோவாக தான் போட்டிருக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், அது நல்லா நீங்கள் டைட்டாக இழுத்துட்டிங்கன்னா அந்த முடிச்சு அது மேலே போய் நல்லா ஃபிட் ஆகிடும். உங்களுக்கு பார்க்க ஒரே முடிச்சு மாதிரி இருக்கும். இப்போ ரன்னிங் ஒயர் வந்து நம்ம இந்த பக்கமாக எடுத்துகிட்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக எப்பவும் போல் செகண்ட் லைன் பின்ன வேண்டியதான். இந்த மாதிரி பண்ணோன்னா ஒவ்வொரு லைனும் அழகாக முடிச்சுட்டு வந்துடலாம். உங்களுக்கு பேஸ்கெட் முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். இல்லைனா நீங்கள் நார்மல் முடிச்சு கண்டினியூட்டியாக போட்டுட்டு வந்துனீங்கன்னா மேலே ஏற்றமும் இறக்கமாக இருக்குது. இப்போ பாருங்கள், நம்ம ஃபுல்லாக முடிச்சிட்டோம். லைன் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்குது. இப்போ வந்து நம்ம ரன்னிங் ஒயரை வந்து பக்கம் உள்பக்கம் முடிச்சுட்டு அந்த கடைசி முடிச்சிருக்கு இல்லையா, அதை எப்பவும் போல் லூஸ் பண்ணிக்காங்க. நீங்கள் லேடர் முடிச்சு போட்டு ஒவ்வொரு இதுவும் பண்ணிங்கன்னா பார்க்க கம்ப்ளீட்டாக அழகாக இருக்கும். பார்க்க. இல்லைன்னு வச்சுக்கிங்களேன், ஒரு ஏற்றமாக இறக்கமாக இருக்கனால லேடர் முடிச்சு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் 2-3 வாட்டி இந்த வீடியோ வந்து எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு போட ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் வந்து இந்த முடிச்சு மட்டும் அடிக்கடி வீடியோவில் வந்து போட்டுகிட்டே இருப்பேன். இது பாருங்கள் எவ்வளோ அழகாக. இப்போ இந்த 2 டபுள் கலராக இருக்கும், உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வரும். இது நீங்கள் எல்லா ஒயர் கூடையிலையும் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக நீட்டாக இருக்கும். இதுக்கப்புறம் வந்து நம்ம ரன்னிங் ஒயர் வந்து கட் பண்ணிடலாம். ஸோ வந்து அந்த ஒயர் நீங்கள் நல்லா டைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் ஒரே முடிச்சு மாதிரி தெரியும். ஸோ இப்போ வந்து ரன்னிங் ஒயர் நான் கட் பண்ணிடுறேன். கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணுன்னா, இந்த இருக்கிற எக்ஸ்ட்ரா ஒயரெல்லாம் வந்து சிஸ்ஸர் வச்சு கொஞ்சம் இந்த மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ராஸாக கட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உள்பக்கமாக கோக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அப்படி நீங்கள் ஒரு முடிச்சு விட்டுட்டு இன்னொரு முடிச்சு உள்ளே பார்த்தீங்கன்னா லேடர் முடிச்சு தெரிஞ்சு அவங்களுக்கு இப்படி க்ராஸாக வரும். இப்படி க்ராஸாக வந்தாலே அது லேடர் முடிச்சு, ஏணி முடிச்சு சொல்லுவாங்க, ஏணிப்படி முடிச்சுன்னு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ஒயரை வந்து சிசர் வச்சு கொஞ்சம் க்ராஸாக கட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு கோக்குறதுக்குள்ளே ஈஸியாக இருக்கும். ஒரு முடிச்சு விட்டுட்டு அடுத்த முடிச்சில் ஒரு 2-3 முடிச்சில் நீங்கள் கோத்தா போதும். அதுக்கப்புறம் இருக்கிற எக்ஸ்ட்ரா ஒயரை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். இது நான் ஃபுல்லாக உங்களுக்கு கோத்து முடிச்சுட்டு காமிக்கிறேன் எப்படின்னு. இங்கே பாருங்கள், ஒன்று மட்டும் இப்போ கோர்க்கிறேன். இது போல் வந்து நிறைய ஒயர் இருக்கனால உங்களுக்கு சரியாக வீடியோவில் தெரியுதா என்னன்னு தெரியல. இது போல் ஃபஸ்ட்டு முடிச்சு விட்டுட்டு அது கீழே இருக்கிற முடிச்சில் உள்பக்கமாக இது போல் கோக்கணும்.